ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபியோட வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி தான். சிக்கன் பிரியாணினாலே எல்லாேருக்கும் பிடிக்கும். அதுவும் அம்மா ஸ்டைல் சிக்கன் பிரியாணினா கண்டிப்பாக எல்லாேருக்கும் பிடிக்கும். இன்றைக்கி எப்படி செய்கிறோன்றதை நம்ம பார்க்கலாம். குக்கர் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு நான் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த மாதிரி ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு 4 பெரிய வெங்காயம் நீட்டாக கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்தோட பச்சை வாசனை போனதும் நான் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறம் 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் சேர்த்துருக்கேன். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் 2 பெரிய சைஸ் தக்காளியை நீட்டாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலையும் நான் எடுத்துக்கிறேன். பார்த்தீங்களா, இப்போவே பார்க்கறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு. வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சு ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ நான் இதில் சில்லி பவுட்ரு ஆட் பண்ணுறேன். நான் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுட்ரு போட்டிருக்கேன் இதில். அடுத்ததாக நான் 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா ஆட் பண்ணுறேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். இதெல்லாம் நல்லா வதக்கி ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இதில் நான் 2 ஸ்பூன் தயிரும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் நான் ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் சிக்கனில் வந்து கர்ட், லெமன், அப்புறம் பிரியாணி மசாலா, சால்ட், சில்லி பவுடர் எல்லாத்தையும் போட்டு ஒரு 1/2 அன் ஹவர் நான் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா போட்டு கலந்து விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 1.5 கப் அரிசி எடுத்துருக்கேன். அதுக்கு நீங்கள் அளவு வச்சு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நான் வந்து ஊற வச்ச ரைஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி நிலமையில தான் இருக்கும். 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் தம் போட்டு வச்சிட்டிங்கன்னா சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி. அம்மா ஸ்டைல் சிக்கன் பிரியாணி மிஸ் பண்ணுறீங்களா? இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்.